மெகா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருக்குதுங்க அப்படின்றது அதிகபட்சமான பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. எதெடுத்தாலும் ஓவர் திங்கிங், அது மேலே டீப்பாக அப்படியே சிந்திச்சுக்கிட்டே இருந்துக்கிட்டு அவங்களே அவர்களுடைய நிம்மதியை கெடுக்கிறது. நிம்மதி எந்த கடையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கடையாக தேடுனா நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. இந்த நிம்மதி மற்றவர்கள் மூலமாக கிடைக்கும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அவங்க என்கிட்ட அப்படி பேசியிருக்கக்கூடாது, அவங்க பேசி தான் என்னோட நிம்மதியவே கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அதான் கிடையாது. நிம்மதியை வர வைக்கிறது, நிம்மதியை தக்க வச்சுக்கிறது மற்றவர்களிடத்தில் கிடையாது, நம்மளிடத்தில் தான் இருக்குது. ஏன்னா அதை எந்த மாதிரியான நிலையில் நம்ம வாங்கணும் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய மனநிலைகளில் பார்த்திங்கன்னா நிம்மதியின்மை அப்படின்றதே எனக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். இதற்கு அடிப்படை அவர்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்த அனுபவங்களில் அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் இந்த மன நிம்மதி அப்படின்ற அந்த ஒரு விஷயமே வருது. இது பொதுவாக பார்த்திங்கன்னா அதிகப்படியான கோபம், அதிகப்படியான பயம், அதிகப்படியான கவலை, அதிகப்படியான அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, இது மாதிரியான விஷயங்கள் அவர்களுக்கு உள்ளே கொஞ்சம் தாக்கின உடனே அதை ரொம்ப டீப்பாக உள்ளே கொண்டு போய் அதை சிந்தனையில் சிந்திச்சுக்கிட்டே இருந்து அவர்களுடைய நிம்மதியை இழக்கிறாங்க. இதனால் அவர்களுக்கு தூக்கம் கெடுது, அவர்களுடைய கண்ணை சுற்றி கருவளையங்கள் வருது, குறிப்பாக தைராய்டு கம்ப்ளைண்ட்ஸ் வருது, அட்ரினல் வேகமாக சுரக்குது, இல்லைன்னா டக்குன்னு ஃபுல்லாக டெஃபிஷியன்சி ஆயிடுது. அதாவது குறிப்பாக எண்டோக்ரைன் ரிலேட்டட் ப்ராப்ளங்கள், சர்க்கரை நோய் வர்றது, இப்படி பல நோய்கள் பாருங்களேன். நீங்கள் பெரிய பெரிய நோய்கள் எதை எடுத்தாலும் சரி, அதாவது சர்க்கரை நோய், ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, இது மாதிரியான நோய்கள் வருது பார்த்திங்கன்னா, இவர்களுக்கு எல்லாம் கேட்டு பார்த்தோம்னா அப்போ சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட நான் ஒரு மாதமாகவே பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாருங்க, இப்போ ஸ்ட்ரோக் வந்துருச்சு. ஒரு மாதமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால தூக்கம் இல்லாமலாம் இருந்தார், அதனால் இப்போ டயபெட்டிக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு நோய்களும் வருவதற்கு முன்னாடி நம்மளுடைய மனம் கெட்டு போவதால் இந்த நோய்கள் ஏற்படுது. மனம் கெட்டு போவதால் உள்ளுறுப்புகள் பாதிப்படைகிறது. உள்ளுறுப்புகள் பாதிப்படைகிறது தான் உடலில் நோய்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கேட்டுங்களா? இப்போ இது ஏன் கெடுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இப்போ இந்த மாதிரி எனக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான கவலைங்க, இந்த கவலையை விட்டு என்னால் மீளவே முடியலை, எனக்கு இது மாதிரி எனக்கு ஏற்பட்ட மாதிரியான ஒரு கவலை இந்த உலகத்தில் வேறு யாருக்குமே ஏற்படக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய நல்லெண்ணமாக இருக்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் கூட பயன்படுத்துவாங்க. இது மாதிரியான பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு அவர்களுடைய கவலையை வெளியில் போக்குவதற்கான வழி தெரியலை அப்படின்றத அர்த்தம். இந்த கவலையை போக்குவதற்கான வழி தெரிஞ்சிச்சுன்னா அவங்க பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக மாறுவாங்க, ஹாப்பியாக மாறுவாங்க. அதிகப்படியான மக்கள், ஒரு பெரிய லெவலில் அதிகப்படியான மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அவர்களுடைய கவலையை, அவர்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை, அவர்களுடைய தேவையில்லாத பயத்தை எல்லாத்தையும் அவர்களே போக்குவதற்கான வழியை தெரிஞ்ச நபர்களாக இருக்கிறாங்க. அதிகப்படியான நபர்கள் இது தெரியாத நபர்களாக இருக்கிறாங்க. அதனால் உள்ளுக்குள்ளேயே முடங்கி அதை பூசி மொழிகி அதை ஒரு பெரிய பிம்பமாக்கி அதுக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி கஷ்டம் வேறு யாருக்கும் வந்துடக்கூடாது, என்ன மாதிரியான கவலை வேறு யாருக்கும் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாங்க. இவர்கள் இந்த கவலையிலிருந்து மீண்டால் மட்டும்தான் அவர்களுடைய உடம்பில் எண்டோக்ரைன் சர்க்குலேஷன் நல்லா நடக்கும், பிளட் சர்க்குலேஷன் நல்லா நடக்கும், லிம்பேட்டிக் சர்க்குலேஷன் நல்லா நடக்கும். இப்போ இதெல்லாம் நடந்தால் தான் அவங்களுடைய ஆரோக்கியமாக இருக்கும். அப்படி இல்லாமல் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு தலைமுடி உதிர்தலிருந்து கால்பாத வெடிப்பு வரைக்கும் வரும். இதுக்கு எல்லாம் காரணம் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மன நிம்மதியின்மை, அதிகப்படியான ஸ்ட்ரெஸ். இதை போக்குவதற்கு என்னங்க பண்ணலாம்? ஒரு ஈஸியான ஒரு வழி இருக்குதுங்க. அந்த ஈஸியான ஒரு வழியை உங்களுக்கு சொல்கிறேன், பயன்படுத்தி பாருங்கள். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு ஹாப்பியான லைஃபுக்குள்ளே நீங்கள் போகணுன்னா அடிப்படையான புரிதல் முதல்ல அவசியம் வேண்டும். இந்த கவலையை ஒரு நாளில் போக்கிடலாம், கவலையே போயிரு அப்படின்னு சொன்னால் ஒரு வேளை போயிடுமா? கோபமெல்லாம் வெளியே போயிடணும்னு சொன்னால் அது வெளியே போயிடுமா? கிடையாது. ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் எதை சிந்திக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் எதன் மீது கவனம் வைக்கிறீங்களோ அதுதான் உங்களை வந்தடையும். நீங்கள் அதிகப்படியாக பாருங்கள், கவலைப்படும் பொழுது கவலை மேலே தான் அதிகமாக கவனம் வைக்கிறீங்க, பிரச்சனை மேலே தான் அதிகமாக கவனம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால தான் உங்களை விட்டு அது வெளியில் போகாமல் உள்ளுக்குள்ளேயே பிடிச்சிக்கிட்டே இருக்குது. அது ஒரு பெரிய சுகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். திரும்ப கவலையை சிந்திக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு சுகம், அது ஒரு சுகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதனால் அது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதுக்குள்ளேயே அவங்க கம்ஃபர்ட் ஜோனில் அடாப்ட் ஆகுறாங்க. அதை தூக்கி போட்டு வெளியில் வந்தால் மட்டும்தான் ஹாப்பிக்கு போக முடியும். அதை எப்படிங்க நம்ம தூக்கி போடுறது அப்படின்னா, இந்த மாதிரி கவலை
கவலையை வெளியேற்றுறதுக்கு கவலையால் வெளியேற்ற முடியாதுங்க. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு சாம்பார் வைக்கிறீங்க. ஒரு சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் வந்து காரம் கூடி போச்சு. ஏன்னா அந்த காரம் கூடி போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இப்போ அந்த காரத்தன்மையை எப்படி வெளியெடுப்பீங்க? இந்த காரம் தான் உங்களுடைய கவலைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அதே போல் உப்பு கூடி போச்சு. இந்த உப்பு கூடி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த சாம்பாரில் உப்பு அதிகமாகிடுச்சு. இப்போ அந்த உப்பை மட்டும் எப்படி நீங்கள் அந்த சாம்பார்லேருந்து பிரித்து எடுப்பீங்க? எதுக்காக நான் அந்த மாதிரி கேட்குறேன் அப்படின்னோம்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்குள்ளே வந்து கவலை, கோபம், பொறாமை, தாழ்வு மனப்பான்மை போன்றதெல்லாம் வரும். அதை தான் நான் உங்களுக்கு ஒரு உணவு நீங்கள் தயார் பண்ணும் பொழுது, ஒரு சாம்பார் தயார் பண்ணும் பொழுது இதை எப்படி ஏற்படுறதுன்னு சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி அதிகப்படியான காரமோ அதிகப்படியான உப்போ வந்துச்சுன்னா, சாம்பார்லேருந்து உங்களுக்கு அந்த உப்பை மட்டும் பிரித்து எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணுவீங்க? உடனே கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுத்து அதை வந்து கட் பண்ணி அந்த சாம்பாரோட கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா அந்த உப்பு தன்மையை அது வந்து எடுத்துரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். காரம் அந்த அதிகமாக இருக்குதுங்க அப்படிங்கும் பொழுது இந்த தேங்காயை வந்து பார்த்திங்கன்னா வந்து அரைச்சி தேங்காய் பால் அதில் ஊற்றுனோம்னா, தேங்காயை கட் பண்ணி தூள் தூளாக அதில் போட்டோம்னா அது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய காரத்தன்மையை எடுத்துரும். உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் வந்து நீங்கள் சமைக்கிறதுல உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பர்ட்டுங்க. வாழ்க்கை வாழ்கிறதுலையும் இந்த விஷயத்தை நீங்கள் அடிப்படையாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக மாறிடுவீங்க. உங்களுக்குள்ள ஒரு கவலை இருக்குதுன்னா அந்த கவலையை தனியாக எடுக்க முடியாதுங்க. கவலையை எடுக்கணும்னா எக்ஸ்ட்ரா ஒருத்தரை ஆட் பண்ணணும். அவர் அந்த உருளைக்கிழங்கு மாதிரி ஓகேங்களா, அந்த தேங்காய் துருவல் மாதிரி ஒருத்தரை ஆட் பண்ணணும். நல்லவைகளை, நல்ல தன்மை உள்ளவைகளை, கரெக்டுங்களா? அப்போ நல்ல பாசிட்டிவான தன்மைகளை உள்ளுக்குள்ளே அதிகமாக வந்து புகுத்துனா மட்டும்தான் இந்த கவலையை வெளியெடுக்க முடியும். இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒரு கண்ணாடி டம்ளரில் நீங்கள் வந்து ஒரு கருப்பு கலர் சாய தண்ணியை உள்ளே ஊற்றிடுங்க. ஓகேங்களா? அதாவது தண்ணி, அதில் கருப்பு கலர் சாயத்தை போட்டிங்க. இப்போ அந்த தண்ணியிலேருந்து கருப்பு கலர் சாயத்தை மீண்டும் எடுக்கணும். உங்களால் எடுக்க முடியுமா? நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆர்ஓ ஃபில்ட்ரு, வாட்டர் ஃபில்ட்ரு, அதில் ஊற்றி நீங்கள் எடுத்திங்கன்னா கூட உங்களால் எடுக்க முடியாது. அது தண்ணியில் இருக்கக்கூடிய உப்பை மட்டும்தான் எடுக்கும். தண்ணி அதே கருப்பு கலர் தான் வெளியே வரும். அப்போ இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய கருப்பு கலர் தான் உங்களுடைய கவலை, கோபம், பயம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை வெளியில் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஈஸியான வழி என்ன தெரியுங்களா? இப்போ ஒரு 1 லிட்டர் 2 லிட்டர் தண்ணி, நல்ல சுத்தமான தண்ணியை வச்சுக்கிட்டு ஓகேங்களா, இப்போ இந்த கண்ணாடி டம்ளரில் இருக்கக்கூடிய கருப்பு தண்ணி மீது நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கருப்பு தண்ணி வெளியேறி ஒரு குறிப்பிட்ட நிலையில் நமக்கு சுத்தமான வாட்டராக கிடைச்சோம். ஆக்சுவலி இது ஒரு எக்ஸாம்பிள் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த கருப்பு கலர் தண்ணி தான் உங்களுடைய கவலை, கோபம், பயம், விரக்தி இது எல்லாமே. ஆனால் இந்த 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருக்கக்கூடிய தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்கள். சந்தோஷம், மகிழ்ச்சி, அன்பு, நட்பு, அது மாதிரியான விஷயங்கள். இதை அதிகமாக உள்ள புகுத்தணும் எங்கே? உங்கள் மனசுக்குள்ளே. அப்போ நெகட்டிவான விஷயங்கள், நெகட்டிவான சம்பவங்கள்லேருந்து நீங்கள் வெளிவருவதற்கு பாசிட்டிவான சம்பவங்களை, பாசிட்டிவான விஷயங்களை, பாசிட்டிவான ஆக்டிவிட்டீஸை, பாசிட்டிவான நபர்களை சந்திக்கிறதுல, பாசிட்டிவான விஷயங்களை பேசிக்கிறதுல, பாசிட்டிவான படங்கள், பிக்சர்ஸ் பார்க்குறதுல நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய மனதிற்குள் இதெல்லாம் போய் அதிகமாக பதிவாகும். அப்போ அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய நண்பர்களை மாற்றுங்க, உங்களுடைய இடம், பிளேசஸை மாற்றுங்க. ஒர்க்கிங் பிளேசஸை மாற்ற முடியுமா? ஒர்க்கை மாற்ற முடியுமா? ஏதோ சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வாங்க. நிறைய புது புது விஷயங்கள் உங்களுக்குள்ள பதிவாகும். பதிவானால் மட்டுமே உங்களுடைய பழைய விஷயங்களான கவலை, பயம், விரக்தி போன்ற கெட்ட விஷயங்களை வெளியேற்றி நீங்கள் ஹாப்பியாக வாழ முடியும். அதனால் ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு ஈஸியான டெக்னிக் இதாங்க. மற்றபடி வந்து இதுக்கு ஏதாவது ஒரு மருந்து மாற்ற எடுத்து சரி பண்ணலாமான்னா சரி பண்ண முடியாது. இது அவரவர்களாகவே இந்த மாற்றத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் சரியாக வரும். அதற்கு சரியான புரிதல் மட்டுமே அதற்கான தீர்வாக இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு 10 நிமிஷம் ஒரு மெடிடேஷனில் உட்காந்து இருக்கப்படும் பொழுது, அப்பா இப்போ ரிலாக்ஸாக இருக்குது, ஒரு கோயில் போயிட்டு வந்தேன், இப்போ எனக்கு ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் மீண்டும் வந்தோன்னா திரும்பவும் அதே கவலை, அதே பிரச்சனை உள்ளே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, திரும்பவும் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவீங்க. அப்போ நான் வந்து டெய்லி கோயிலுக்கு போனால் நல்லா இருக்குது, வாரத்துக்கு ஒரு நாள் கோயிலுக்கு போனால் நல்லா இருக்குன்ற மாதிரி ஆயிரும். அதனால் அந்த மருந்து மாத்திரைகள் மாதிரி தான் அந்த விஷயமும் செயல்படும். ஆனால் உங்கள் மனதில் மாற்றத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் டோட்டலாக இருந்து கிளியர் வர முடியுங்க. அதனால் புது நபர்களை சந்தியுங்கள், புது விஷயங்களை யோசியுங்க, புது விஷயங்கள் மீது கவனம் செலுத்துங்க, புது விஷயங்களை செய்யுங்க, புது விஷயங்களை பாருங்கள். இப்படி புது புது விஷயங்கள் உங்கள் மனதிற்குள் பதிவாக பழைய விஷயங்களான நெகட்டிவான விஷயங்கள் ஈஸியாக வெளியே போயிடணும். எப்பவும் ஹாப்பியாக வாழலாம். வாழ்த்துக்கள். இதை கடைபிடித்து ஆரோக்கியமடைய, ஹாப்பியாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி.